ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை சொல்ல நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. குரான் கிளாஸ் நம்பர் 108. இன்றைக்கி டேட்டு வந்து முஹர்ரம் 18 1447 13/7/2025. சூரா அல்-அன்ஆம் 6வது அத்தியாயம் 21வது வசனம். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக பொய் கூறியவனை விடவோ, அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கியவனை விடவோ பெரும் அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, 2 குற்றங்கள். அது ஃபஸ்ட்டு குற்றம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக பொய் கூறியவனை விடவோ. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கற்பனைகளை சொல்கிறான். அதாவது உண்மை அல்லாத விஷயங்கள், கற்பனைங்கிறது அவனே கிரியேட் பண்ணிக்கிறான். இந்த விஷயங்கள் சொல்கிறத இவன் சொல்கிறவன், இவன் ஒரு பெரிய அநியாயக்காரன் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக அவனே இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள். நமக்கெல்லாம் பாப்புலர் என்ன, ரசூல்லா பேரில் இட்டுக்கட்டக்கூடாது. ஹதீஸில் ஒரு யார் என்னுடைய பெயரில் இட்டுக்கட்டினானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும்ன்றது. அதனால் 2025 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நான் நேரடியாக செவிட்டுறேன்னு சொல்லிட்டு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னான்னா மாட்டிக்குவான். உம்மத்தில் பயங்கர அவேர்னஸ். ஆனால் அல்லாஹ்வை பற்றி இட்டு கட்டுறதில் இந்த உம்மத்தில் என்ன இருக்குது, ரொம்ப ஃப்ரீ ஓப்பன் இருக்குது. அல்லாஹ்வை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இப்போது இது ஒரு விஷயம். இப்போ இது ஒரு குற்றம்னு அல்லாஹ் சொல்கிறான். 2வது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கியவனை விட. அப்போ 2வது குற்றம் என்ன? அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்குவது. இப்போ அத்தாட்சின்னு இருக்குது, வசனங்கள்னு இருக்குது, இங்கே ஆயாத் அப்படின்ட்டு வருது. ஆயாத்துனா எதை வேணாலும் மீன் பண்ணலாம். அது 2யுமே கூட மீன் ஆகும். இதுவா அதுவா அப்படின்னு போட்டு ரொம்ப அதை வந்து குழப்பிக்க தேவையில்லை. 2ம் தான். அல்லாஹ்வுடைய ஆயத்தையும் புறக்கணிக்க பொய்யாக்கக்கூடாது,
அத்தாட்சிகளையும் பொய்யாக்க கூடாது. அல்லாவை பற்றி பொய்யான இட்டுக்கட்டுறது இருக்குல்ல, அது எதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் சிலருக்கு மட்டும் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து சிலதை தந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா இப்போ சின்ன கடவுள்கள் ஒன்று உருவாக்குவாங்க. இது வந்து குறைஷிகள் செஞ்ச அல்லாவின் மீது இட்டுக்கட்டுதல். இவங்க வந்து அல்லாவுடைய குழந்தைகள், யார்? மலக்குமார்களை வந்து அல்லாவுடைய குழந்தைகள், இவங்க வழியாக தான் அல்லாவை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது ஃபேமஸாக இன்றைக்கி நம்ம முஸ்லீம் சமூகத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில டாப் மோஸ்ட் பொய்கள், புரியுதா? இன்றைக்கி உலகத்தில் அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய பொய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய ஒரு பொய் என்ன? அல்லாவின் மகன் இருக்கிறார், அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவர் மூலம் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அல்லாவை வந்து நெருங்க முடியும். இது வந்து டைரக்டான ஷிர்க்கு. இது ஷிர்க் ஃபி ஜாத் அந்த வகையில் வரக்கூடிய பொய்கள். அது பொய் தானே, அது பொய், அது ஒரு இட்டுக்கட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான பொய்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிரு. சாதாரணமாக சில சின்ன பொய்கள் வந்து அது பாதிப்பு வந்து கம்மியாக ஏற்படுத்தும், பெரிய பொய்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பொய்கள் ஃபேமஸாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, அல்லாட்ட நேரடியாக கேட்டால் கிடைக்காது, ஒரு சிறு தெய்வ தொடர்பு வந்து அவசியம். சிறு தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் போனீங்கனாலும் இதே ஃபார்மேட் தான் அங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று ப்ளஸ்ஸு தான் இருக்கும், மல்டிபிள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் தர்காக்கள் போனீங்கனாலும், ஏர்வாடிக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு மெயின் தர்கா இருக்கும், அங்கே ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதா அவருடைய தர்கா சன்னிதானம் இருக்கும். அதுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு அங்கங்கே குட்டி கடவுள்கள் ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு அல்லாட்ட நேரடியாக கேட்கக்கூடாது, நபிமார்கள், வலிமார்கள், இவர்கள் வழியாக, அல்லது ஷைக்குமார்கள், தலைவர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்களும் இதில் வருவாங்க. அந்தந்த ரம்ஜான் டைம்லலாம் அவங்களாம் வருவாங்க, ஜக்காத்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களாம் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அல்லாட்ட வந்து மன்னிப்பு வாங்கி தருவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஃபேமஸான பொய்கள். சில ஃபேமஸ் இல்லாத பொய்கள் இருக்குது, அஜ்னபியான கொஞ்சம் பொய்கள் இருக்குது. அது என்ன? தீன் ரிலேட்டடான பொய்கள். என்ன? அல்லாஹ் வந்து ஒரு வாழ்வியல் முறையை காட்டித்தரவே இல்லை. எப்படி? அல்லாஹ் ஒரு தீனை உருவாக்கி தரவே இல்லை. சமூக வாழ்வை பற்றி அல்லாஹ் உங்களை கேள்வி பிடிக்க மாட்டான். உங்களை வந்து அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய விவகாரங்களை, மனித விவகாரங்களை தீர்மானிச்சிக்கலாம். முஸ்லீம் நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளில் இன்றைக்கி எங்கேயாவது எலெக்ஷன் நடக்குதா? நடக்கலை. ஏன் நடக்கலை? இது சரியாக தப்பா? குரான் இதை பற்றி ஏதாவது வழிகாட்டுதான்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க உலமாக்கள்? குரானில் எலெக்ஷனை பற்றி எங்கேயுமே இல்லைங்க அப்படிமா. ஆனால் ஒரு சூறா எலெக்ஷன் இருக்குது. 42வது சூறா குரானில் ஒரு சூறாவே அஷூரா. ஷூரான்னு என்ன? கலந்தாலோசித்தல் என்ன? முதல்ல ஆலோசனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒப்புதல் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து இவங்களை தேர்வு பண்ணுறோன்ட்டு. எலெக்ஷனுங்கிறது ஒரு மாஸ் மஷூரா. அது என்ன சூறா எலெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு சூறா இருக்குது. ஆனால் குரானில் வந்து எங்கேயுமே எலெக்ஷனை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்போது ஹலாலான ஒரு வழிமுறை இல்லாத போது ஹராமான பல வழிமுறைகள் உருவாக்கப்படும். அப்போ ஹராமான முறையில் பதவி அடைந்தாலும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான். இந்த இந்த அரசவை புலவர்கள்ட்ட போய் கேளுங்க, மன்னர்னு ஒருத்தர் இருந்தால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேளுங்க பாருங்கள், வாய்ப்பு இருக்குது. அவர் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சார்னா போதும். அடுத்தவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்து நல்ல முறையில் குடும்பம் நடத்தினா அவர் வந்து நல்ல கணவன். அவனுக்கு வந்து கசையடிலாம் கிடையாது. கணவன்னு சொல்லக்கூடாது. அந்த அபகரித்தவனுக்கு, அந்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் மறுமையில் பயங்கரமான கூலி கொடுப்பேன். ஏன்னா அந்த பெண்ணை நல்ல முறையில் பராமரித்தான் இல்லையா? புரியுதா இல்லையா? பெண்களை உங்களிடத்தில் அமானிதமாக விட்டு செல்கிறேன். அங்கங்கே போர்டு வேற தோங்க அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா. அடுத்த முன்னாடி தூக்கிட்டு வந்திருக்கிற அந்த வீட்டில் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பேருரை இருக்கும். உங்களிடத்தில் பெண்களை அமானிதமாக விட்டு செல்கிறேன், அவர்களிடம் நளினமாக நடந்து கொள்ளும்.
அவர்கள் வளைந்த எலும்புகளை போன்றவர்கள், அவர்களிடம் வந்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த பெண் உரிமை சம்மந்தப்பட்ட எல்லாமே எழுதி போட்டு ஒரு ரோட்டில் போகிற எல்லா அடுத்தவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கண்டி கேட்டால் பாருங்கள், நான் இவ்வளோ வரையும் இது கொடுத்துருக்கேங்கிற அந்த மாதிரி. அப்போ இது அல்லா மேலே இட்டு கட்டுறதா இல்லையா? அல்லாஹ் ஒரு வழிமுறை காமிச்சு கொடுக்கல, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த பதவியில் அமர்ந்த அந்த ஹராமி, அந்த ஹராமான முறையில் பதவி அடைந்த அந்த ஹராமிக்கு மனதார கட்டுப்படுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? கட்டுப்படுவதுங்கிறது வேறு, மனதார கட்டுப்படுவதுங்கிறது வேறு. வணக்க வழிபாடு தவிர மற்ற எல்லாவற்றையும் மனிதர்கள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அல்லாஹ் திறந்து விட்டு விட்டான். இந்த பொய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ் எதில் குற்றம் முடிப்பான்? 5 நேரம் தொழுதியா, இதில் குற்றம் முடிப்பான். புரியுதா? உன்னுடைய சமூக வாழ்வு எப்படி அமைச்சுக்கிட்ட அதை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். உங்களுடைய பொருளாதார சட்டங்கள் எப்படி அமைச்சுக்கிட்டீங்க அதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். நான் சொல்கிறதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? பேப்பர் கரன்சியை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். தங்கம் வெளியில் ட்ரேடு செய்யாததை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். எதை பற்றியும் அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான் ஆற்றல். அதே மாதிரி அந்த மன்னர் வந்து அந்த சட்டம் இயற்றக்கூடிய ஆற்றல் அந்த என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போனா என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன சொல்லுது? சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குது, இது குர்ஆன் சொல்லுது. இது மட்டும்தான் சொல்லுதா? அதுக்கு திறமை எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறான் அல்லாஹ். புரியுதா இல்லையா? நீதமாக சட்டம் இயற்றும் ஆற்றல் தரப்படவே இல்லை மனிதனுக்கு. புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுங்க. இப்போ நீதியான சட்டங்கள், இப்போ சட்டம்னா என்ன? நீதியை கொடுக்கணும், அதுதான் சட்டம். அப்போ நீதியான கவர்மெண்ட் பாலிசிஸ் தீட்டக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறான். மனிதனாலும் அல்லாஹ்வை போல் அல்லது அல்லாஹ்வை விட சிறந்தது சட்டங்கள் மனிதனால் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, சொல்லாமல் சொல்கிறாங்க. அதுதான் அதுக்கு மீனிங்கு. அப்போது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ தூக்கி போட்டுட்ட, அப்போனா மீனிங் என்ன? நீ ஒன்றை தூக்கி எப்போ போடுவ? அதை விட சிறந்தது ஒன்று கிடைக்கும்போது தூக்கி போடுவ, அதுதானே அர்த்தம். சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரு பழைய செப்பல் தூக்கி போட்டீங்க, புது செப்பல் நல்லா இருக்குது அதனால் போட்டுட்ருக்கீங்க. பழைய சட்டை பழசாயிருச்சு தூக்கி போட்டீங்க, புது சட்டை நல்லா இருக்குது அதை விட அதனால் போட்டிருக்கேன். இந்த அத்தர் சரியில்லை அதனால் தூக்கி போட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் தூக்கி போட்டதுக்கு ரீசன் என்ன? இதை விட பெட்டராக நாங்கள் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அதனால் வந்து அதை தூக்கி போட்டோம். இது முஸ்லீம் நாடுகளுடைய நிலைமை. ஸ்டேட்மெண்ட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க, எவனும் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுக்கு எதிராக வந்து அபூஜையிலும் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டான். என்ன ஃபிரௌன் கூட சொல்ல மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவாங்க? காஃபிர்களே சொன்னாங்களா வானம் பூமியை படைத்தவர் யாருன்னு கேட்டால் என்ன பண்ணாங்க? சைலன்ஸ். நேத்தன்யாஹு விசாரணைக்கு போனார். விசாரணையில் ஒரு நாளில் மட்டும் 5 மணி நேரம் என்னமோ விசாரணை நடந்திருக்கு. அதில் 1786 தடவை ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். அன்றைக்கி இந்த டீல் பற்றி நடந்துச்சு, ஞாபகம் இல்லைங்க. அதில் என்னாச்சு? ஞாபகம் இல்லைங்க. அதில் ஞாபகம் இல்லைங்க, ஞாபகம் இல்லைங்க. என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன குற்றம் பிடிக்க முடியும் அவனை? தெரியாதுன்னா சொன்னால் தெரியாதுன்னு தெரியாமல் தான் நீ ஆட்சி பண்ணியாம்பா. ஞாபகம் இல்லைன்னா முடிஞ்சது இல்லை, அது குற்றம் கிடையாதுல்ல. அப்போது நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி வந்து இந்த தர்காவுக்கு போகிறவங்க நாங்கள் இணை வைக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்களா? அப்போ இந்த வஹாபிங்க மட்டும் ஒத்துக்குவாங்களா? நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க பாஸ். உங்களுக்கு உங்கள் கடவுள், அவங்களுக்கு அவங்க கடவுள். லக்கும் தீனுக்கும் வலியத்தீன் விட்டுட்டு போங்களாம். ஏன் பிரச்சனை? ஏன் போட்டு அவங்க கடவுளை மட்டும் நோண்டுறீங்க? ஒருத்தர் காண்டா வர்றாரு இந்த முஹர்ரம் மாதத்தில். எப்போ பாரு வந்து இந்த பொலிட்டிக்கல் இஸ்லாமே பேசிகிட்டு இருக்கிற இந்த கூட்டம், இந்த முஹர்ரமில் இவ்வளோ அனாச்சாரம் நடக்குது, இதை பற்றி பேசுகிறீங்களா? நரகத்துக்கு போகிறாங்க இல்லையா அவங்க, அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, அவங்க கவலையை விடுங்க. முதல்ல நரகத்துக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? உங்களுடைய பொசிஷன் என்ன? என்னமோ நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டதாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் நரகத்திலேருந்து வெளியே வந்துட்டதாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன கற்பனை உங்களுக்கு? கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கொந்தளிக்கிறாங்க. இப்படிலாம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க.
ஒரு வீடியோ போடுறாரு. அவர் போடும்போது நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா, அதை பற்றி பேசுனீங்களா, அதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்களா, அதை தான் நாங்கள் அக்ரி பண்ணுறோமே. அதில் என்ன நாங்கள் முரண்படவாக செய்கிறோம். இவங்க தர்கா பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் தப்புன்னா சொல்கிறோம், அது கரெக்டுன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அது எதுக்கு மறுபடியும் நாங்கள் வேறு பேசணுமா, எங்கள் வாயால் வேற ஒரு தடவை அதை பேசணுமா? இது என்ன இதுன்னு ஊர் கூடி தேர் இழுக்கிற வேலை தான். நாங்கள் சரின்னு நினைக்கிற வேலைகள் மற்றவர்கள் செஞ்சால் அந்த வேலையை நாங்கள் சரியான வேலைன்னு விட்டுறோம், அவ்வளோதான். தப்லீக் ஜமாத்தில் தண்ணி அடிக்கிறவனை கொண்டாந்து தொழிலாளியாக மாற்றுறாங்க. அதில் நமக்கு என்ன மாற்று கருத்து இருக்கா? நல்ல வேலை செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, கூடவே சில வேலைகள் ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம். நம்ம வச்சுருக்கிறது மினிமலிஸ்டிக்கான சோர்ஸு சக்தி. அப்போ நாம் மக்கள் மத்தியில் எது கவனிக்கப்படலையோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் வெயிட் கொடுக்குறோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மீடியா ரொம்ப குறைவானது. ஸோ அதனால் நம்முடைய ஃபோர்ஸ் எல்லாமே இதன் பக்கம் செலுத்துகிறோம். அதனால் நீங்கள் செலுத்துகிறதன் பக்கம் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம் ஆயிராது, புரியுதா? அதுதான் பேசுகிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா, பேசுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஷிர்க்கை பேசுகிறது இருக்கட்டும், கூடவே அப்படி கொஞ்சம் உங்கள் ஷிர்க்கையும் கொஞ்சம் பாருங்கள். அவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை எடுத்துகிட்டு நம்ம வண்டவாளம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறோம். அப்போது இதில் இன்னொரு விஷயம், இதில் எப்படி அவர் கடவுளாக ஆகிறாரு தெரியுதா? இது எப்படி இணை வைப்பு, இது எப்படி குஃப்ரு? ஏன்னா 5வது அத்தியாயத்தில் அடுத்தது அல்லாஹ் அந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி 3 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்கிறான். அவர்கள் முஷ்ரிக்கீன்கள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் ஜாலிம்கள். இந்த 3 விஷயங்களும் அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்கிறான். அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது சாதாரண அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டுதல். இது என்னது? அல்லாஹ் எனக்கு ஃப்ரீ ஹேண்டாக விட்டுட்டான் சட்டம் இயற்றுவதற்கு, அல்லது ஒரு மனிதருக்கு அவ்வளோ திறமை, அல்லாஹ்வுடைய அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, அவர்னால் நீதியாக சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இது. குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் அந்த சட்டங்களை எடுக்கிறீங்களோ இப்போ கேட்பாங்க. இது அதான் சொல்கிறேன்ல, இதுக்குன்னே தனி பிளேலிஸ்ட் இருக்குது, ஏகத்துவ ஜனநாயகம். நீங்கள் போங்க, அங்கே போய்க்கிங்க. ஏன்னா இது குர்ஆன் கிளாஸ், இது ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடான இடம் கிடையாது. அதனால் இந்த இடத்துல நான் அதிகமாக இதில் டீட்டெயிலாக விளக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நான் தொட்டுட்டு போகணும், ஏன்னா நம்முடைய தாவாவுடைய மையப்பகுதிங்கிறதுனால இது எல்லாமே இந்த இடத்துல தொட்டுட்டு போகணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சட்டம் சவுதி அரசாங்கம் நியமிச்சிருக்குது. யாருக்கிட்ட காசு இருக்குதோ, இப்போ துபாய் அறிவிச்சிருக்காங்க, 24 லட்சம் ரூபாய் கொண்டா என் நாட்டுடைய குடிமகன் நீ, இங்கே நீ குடி கூத்தடி நாசமாக போய் என்ன இலை வேணால் போய் பிஸ்னஸ். அவன் சொல்கிறான் 24 லட்ச ரூபா கூட நிரந்தர குடியுரிமை. அப்போ அதனால் இங்கே இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுறான், நடிகர்கள் எல்லாருமே அங்கே போய் கோல்டன் விசா வாங்குறான். எதுக்கு வாங்குறான்னு தெரியுமா? வெளிநாட்டில் காசு சம்பாரிச்சா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. இவங்களாம் எதுக்கு வாங்குறானுங்க? ஷாருக் கானு, மம்முட்டி, இவங்க ரஜினி, இவங்கெல்லாம் அங்கே போய் சம்பளம் வாங்கி அக்ரிமெண்ட்டு போட்டு அங்கே ஒரு 2 சீனு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இந்த படம் துபாயில் எடுக்கப்பட்டதுன்ட்டு அந்த டேக்ஸ் இல்லாமல் இங்கே வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது காமிச்சிக்கிறதுக்காக, பிளாக்கை ஒயிட் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சவுதியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த குடியுரிமைக்கு இப்போ துபாய் இப்படி பண்ணிருச்சா, அதே சட்டத்தை இங்கே போட்டான். அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில, அமௌண்ட்டு கொஞ்சம் ரேட்டு வேல்யூ மாறும், ஏன்னா ஹரம் இல்லை, அப்பயும் ஃபில்ட்ரு பண்ணிடுவானுங்க, முஸ்லீம்கள் யாரும் வரக்கூடாதுன்றவானுங்க. ஏன்னா அது குடியுரிமை, வெளிநாட்டு முஸ்லீம் யாரும், அப்போ இஸ்லாம் அஹமது கொடுத்துருவானுங்களா, அந்த மாதிரி ஆட்கள் தந்துடுவாங்களா, ஷேக் இம்ரான் ஹுசேனுக்கு கொடுத்துருவாங்களா, தரமாட்டாங்க. இப்போ என்னப்பா ஆச்சு, உங்களுடைய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மண்ணின் மைந்தர்கள் கான்செப்ட் இதெல்லாம் என்ன ஆச்சு? இப்போ காசு இருக்கிறவன் சவுதி சிட்டிசன். அப்போ கலிமாவின் அடிப்படையில் சவுதி சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. கலிமா சொன்னவனை உள்ளே விட மாட்டாங்க. எப்படி? இதெல்லாம் இது சட்டம். இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் எல்லாம் இவருக்கு கொடுத்துட்டான். சிட்டிசன்ஷிப் ரசூல்லா சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் அடைக்கலம் கொடுத்தாலும் இனி அடைக்கலம் இந்த பகுதியில் கொடுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அடைக்கலம் அந்த காலகட்டத்துக்கு கலிமா சொன்னவனை தடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. எகிப்திலிருந்து மக்கள் வந்துட்டு இருந்தாங்க, விசா கேட்டாங்களா உமர் இல்லையானோ? ஷாமிலிருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது விசா கேட்டாங்களா உமர் இல்லையானு? கேட்டாங்களா நீ யார் நீ யாருன்ட்டு? அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கேன்ல, அதுதான் விசா. புரியுதா? இந்த ட்ரெஸ்ஸு போட்டேன்ல, அவ்வளோதான் விசா.
அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தல்பியா சொல்லிட்டு வரேன் பாரு, அதுதான் பாஸ்போர்ட்டு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னா முடிஞ்சு போச்சு, நீ திறந்து விட்டே ஆகணும். காஃபிர் கூட தடுக்க மாட்டேன். அந்த காலத்து அபூஜஹில் கூட தடுக்கலை. பெரிய கேவலமாக பார்க்கப்பட்டது எது? உதைபியாவில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து தடுக்கப்பட்டது, ஆக இழிவாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நீ காசு கொடுத்தா தல்பியா சொல்லிவிட்டு ஒருத்தன் உள்ளே வந்தால் கெட் அவுட்டு, துட்டை கொண்டு வந்தால் வெல்கம்மு. இதை இயற்றுறது சட்டம், இதை இயற்றுனது ஒரு மனுஷன். இதுக்கு ஆப்போசிட்டாக அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய சட்டமும் தூக்கி போடப்பட்டுருச்சு. இது ஹலாலு. யாரும் இதில் நரகத்துக்கு போக மாட்டாங்க. நல்லா நம்புங்க, சத்தியமாக நம்புங்க. ஏன்னா நம்பினா தான் சோறு உங்களுக்கெல்லாம். அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கியவனை விடவோ பெரும் அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறதுன்னா என்ன தெரியுமா? இந்த சவுதியில் இப்போ இன்றைக்கி இயற்றப்பட்ட அந்த சட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறீங்களோ, வாயை மூடிட்டு இருக்கிறீங்களோ, புரியுதா? இதெல்லாம் அல்லாஹ் மேலே நீங்கள் இட்டு கட்டியதற்கு சமம். ஒத்துக்க மாட்டீங்க, இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. தர்கா பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் மறுமையில் 2 பேரும் ஒத்துக்குவீங்க. பாருங்கள், அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கியவன். அடுத்த கேட்டகிரி அல்லாஹ் கொண்டு வரான். யார்? ஒன்று அல்லாஹ் மேலே இட்டு கட்டின குரூப்பு, இன்னொன்று அவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து அதை நிராகரித்து அதை பொய்யாக்கிட்டு போகிறது. அதில் நேரடியாக விஷயத்துக்கு வந்தால் ஆயத்து அல்லாவுடைய வசனங்களை பொய்யாக்குது. இதில் அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்கும். ஏன்னா அல்லாவுடைய வசனங்கள் யூஸ்லெஸ்ஸு, அது வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது, அது பிற்போக்குத்தனமாக இருக்குது, இது வந்து சரியாக இல்லை, அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சட்டம் தூக்கி போடுறீங்க. அப்போ அல்லாவுடைய அத்தாட்சியை வந்து நீங்கள் வந்து பொய்ன்னு சொல்லலை, அதை கிராத்து ஓதுறீங்க. ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரல. அப்போனா என்ன இல்லை அர்த்தம்? அல்லாவுடைய வசனங்களை நீங்கள் பொய்யாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அல்லாவுடைய அத்தாட்சிகள் இன்னொரு வகை இருக்குது. அந்த அத்தாட்சி எது அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய அத்தாட்சிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உடல், இது ஒரு அல்லாவுடைய அத்தாட்சி. வானம் பூமி இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சி. அதே மாதிரி நபிமார்களுடைய நன்னடத்தை, இதுவும் அல்லாவுடைய அத்தாட்சி. ஒரு நல்ல மனிதரை பார்த்து, அவர் பொய் சொல்லாத ஒரு மனிதரை பார்த்து, பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லாத தூய்மையான வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்தீங்கன்னா, இவர் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் பொய் இருக்காதுங்கிறதும் அல்லாவுடைய அத்தாட்சி. அவருடைய செயல்கள், அது இல்லாமல் குரான், இது எல்லாமே ஆயத்துல்லா. இது எல்லாமே ஆயத்துல்லா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயத்துல்லா தான். நம்முடைய உடம்பும் ஆயத்துல்லா தான். எவ்வளோ ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. ரத்தம் பியூரிஃபிகேஷன். யாருங்க இந்த ரத்தத்தில் வந்து அந்த ஒவ்வொரு கிளாஸும் போய் அந்த நீங்கள் சப்ஜெக்ட் தேடி உட்காந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா வாயை பிளந்துருவீங்க. நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது வெறும் ஒரு 10-15 உறுப்புகள் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கையே, இந்த கால், என்ன வாய், கண், சும்மா அதுவும் கண்ட்ரோல்னால் என்ன சொல்கிறேன், அதுவும் கொஞ்சம் நேரம் நம்மளை முழிச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறேன், நம்ம இயக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் ஹார்ட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் தம் கட்டி நிறுத்துங்க, கிட்னி ஒரு 2 செகண்டு ஸ்பீடோ ஸ்லோவோ பண்ணுங்க, கல்லீரல் வந்து 500க்கும் மேற்பட்ட வேலைகள் செய்யுதுங்கிறாங்க. ஒரே ஒரு பொருள் 500க்கும் மேற்பட்ட வேலைகள். எவ்வளோ உடற்கூறுகளை மட்டும் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணால் அவன் வந்து கண்டிப்பாக சொல்லுவான், இது மிகப்பெரிய ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி கம்பல்சரி அதை உருவாக்கினவன் பயங்கர பிரில்லியன்ட். பிரெயின் சிக்னல்ஸ் அனுப்புறது இருக்கட்டும், நீங்கள் என்ன ஐஃபோனு என்ன மண்ணாங்க டெக்னாலஜி, இதெல்லாம் அல்லாவுடைய டெக்னாலஜியில். அதான் அந்த சுஜாதா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவியல் சார்ந்த இந்த கதைகள் எழுதுறதுல ரொம்ப பாப்புலரான ஆள். அவர் மரணிஸ்டாரில் எழுத்தாளர் சுஜா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸாக இருப்பார். அந்த காலத்தில் எண்ணினிய இயந்திரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது எழுதுவாங்க. அவருடைய கொஸ்டின் ஆன்சரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இதாக இருக்கும். அதில் ஒருத்தன் கேட்குறான், மனிதன் இப்படி போயிட்டான், அப்படி போயிட்டான், இப்படி போயிட்டான், இனி வந்து கடவுள்னு இப்போ கூட கடவுள்னு நம்புகிறாங்களே, இந்த முட்டாள்களை பற்றிலாம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார், கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு கடலில் அது இருக்கிறதுலையே அது ரொம்ப சிரமப்படாமல் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். சும்மா தண்ணியை வற்ற வச்சிங்கன்னா அது வெயிலில் காஞ்சா அதுவே ஒரு கல்லுப்பு வந்துடுது. அந்த ஒரு கல்லுப்பு எடுத்துகிட்டு வந்து
அது ஒரு புறம் வச்சுட்டு மனிதன் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்பு வச்சிங்கன்னா அந்த கல்லுப்புள்ள இருக்கிற டெக்னாலஜி இதில் வராதுன்ற. அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை வந்து நீ ஆராய்ச்சி பண்ணினா கல்லுப்பில் நீ வந்து மற்ற டெக்னாலஜி எதுவுமே நீ வந்து அது கம்பேரே பண்ண முடியாது. இத்தனை கல்லுப்பு குட்டி போடாது. மரம்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பெரிய ப்ராடக்ட்டு. அல்லாவுடைய அத்தாட்சி இதெல்லாம் தவிர்த்துட்டு அவன் என்ன செய்கிறாங்க, ஊகத்தை பின்பற்றுறான். புரியுதா? இப்போ ஒரு கடவுளை மறுக்கிறவன் என்ன பண்ணுறான், ஊகத்தை பின்பற்றுறான். இது வந்து தன்னால் உண்டாச்சு, நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லை, எதுவும் தப்பு இல்லை, இது மாதிரி பொய்யாக்குவது. அதே மாதிரி இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் பார்த்தா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு கண்டிப்பாக தெரியுங்க அப்படின்ட்டு. கல்வி இவங்க போய் சயின்ஸ் போய் படிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு கிரேட் பிளானர் பின்னாடி இருக்கான் அப்படிங்கிறது. அவங்க தெரிஞ்சு தான் அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அதை வந்து பொய்யை வந்து அவங்க அந்த பொய்யாக்குறாங்க. இதை பிளானர் இருக்கான்னு சொன்னால் இந்த உலகத்துடைய ஜியாகிரஃபி மாறிடும், பாலிட்டிக்ஸே மாறிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறைக்கிறாங்க. எந்த விஞ்ஞானியெல்லாம் கடவுளை வந்து ஆன் பண்ணுறாங்களோ, கடவுள் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறாங்களோ, அந்த விஞ்ஞானிகள்லாம் வந்து அந்த துறைகள்லேருந்து வெளியேற்றப்பட்டுறாங்க. எவன்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறானோ அவனை மட்டுமே தான் இவங்க வந்து பொறுக்கி எடுக்கிறேன். நீங்கள் ஒரு இஸ்ரோவில் இருக்கக்கூடியவர் அல்லது நாசாவில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருக்கக்கூடாது. உங்களை வந்து தூக்கிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி திட்டத்தில் வந்து அவங்க ஃபில்ட்ரு இன்டர்வியூலாம் எதுக்கு அதெல்லாம் கேட்பானுங்க. நீ போயிட்டு வானம் பூமியெல்லாம் பார்க்குறேன், அதோடைய இயக்கம்லாம் வந்து ஒரு இயக்குபவன் இல்லாமல் சாத்தியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. சரியா? அதே மாதிரி தான் முஸ்லீம்களும் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது, அல்லாவுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறாங்க. அவன் பொய்யும் சொல்கிறான். அல்லாவின் மீது இட்டு கட்டுறதும் முஸ்லீம்கள் பண்ணுறான். அல்லாவுடைய ஆயத்துக்களை புறக்கணிச்சும் தள்ளுறான். இப்போ சூரா அஷூரா இருக்குல்ல, அது தூக்கி போட்டு தானே வச்சுருக்கோம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் தூக்கி தானே போட்டு வச்சுருக்கோம். பெரும்பான்மையான வசனங்கள் தூக்கி தானே போட்டு வச்சுருக்கோம். 3% தானே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறோம். 97 தூக்கி தானே போட்டு வச்சுருக்கோம். அல்லாவுடைய வசனங்கள் 97% வசனங்கள் நம்ம வந்து கிடப்பில் தூக்கி போட்டு வச்சுருக்கோம். வெறும் 3% வசனங்கள் மட்டும்தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இவங்க வேறு அவங்க வேறு கிடையாது. அல்லா மேலே அதாவது சொல்கிறோம்ல, இதில் என்ன முஸ்லீமு என்ன காஃபிர், இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க குஃப்ரில். அவங்க வந்து யார் பெரிய காஃபிர் வா டிக்ளேர் பண்ணிக்கல, நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி தான் வந்து இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் மத்தியில் நடந்துகிட்ருக்குது. முஸ்லீம்கள் மத்தியிலும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிக்கிறவங்க மத்தியிலும் நடக்குது. நாம் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இவர்களில் இணை வைத்து வணங்கியவர்களை நோக்கி, அல்லாவிற்கு இணையானவை என நீங்கள் எவற்றை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என்று நாம் கேட்போம். இப்போ நான் சொன்னேன்ல, தனித்தனி கேட்டகிரியாக இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவன் உட்காந்துட்டு அவன் இடத்துல உட்காந்து அவன் தப்பு பண்ணுறான், இவன் இடத்துல உட்காந்து இவன் தப்பு பண்ணுறான். அவன் இடத்துல உட்காந்துட்டு அல்லா மேலே இட்டு கட்டுறானுங்க, அல்லாவுடைய சட்டங்களை தூக்கி போடுறானுங்க. இந்த கூத்துக்கள் அவன் வீட்டில் உட்காந்துட்டு மொத்த உலகத்தில் இந்த உலக உருண்டையில் 700 கோடி பேர் அவன் இடத்துல இருந்துக்கிட்டு அவனுடைய பாவங்களை சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு சொல்கிறான் பாருங்கள். மேலே அதுக்கு நம்ம முன்னாடி பட்டியல் போட்டது, அதுக்கு முன்னாடி இந்த 20 வசனங்களுக்கு முன்னாடி இந்த 20 வசனங்களுக்கு கேப்பில் பட்டியல் போட்ட எல்லாம் இந்த குற்றங்கள் தனித்தனி செக்ஷனில் வந்தாலும், புரியுதா, கேட்டகரி ஒன்று தான். இவர்களை நாம் ஒன்றாக சேர்ப்போம். அப்போ தான் பார்ப்போம், பக்கத்தில் நமக்கு பக்கத்தில் ஃபிரோன் நின்றுருப்போம். அடே உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம், நீ தப்பான ஆளுன்னு நான் சொல்லிட்டு இருந்தானடா அப்படின்ட்டு. நான் கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிமா. நீ தப்பான ஆளுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அடே நான் மூசா நபி மேலே ஈமான் கொண்ட வேண்டாம் அப்படின்னு. ரைட்டு வா எல்லாம் அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார். என்ன சொல்லுவார், தன்னுடைய மனசாட்சியை பார்த்து சொல்கிறார்,
நீ ஒன்றும் ஃபிரோனை விட சின்னவன் கிடையாது, என்னை ஆட்டி வைக்க பார்க்குற. அது உள்ளத்தை பார்த்து சொல்கிறார். நீ ஒன்றும் ஃபிரோனை விட சின்னவன் கிடையாது, என்னுடைய உள்ளத்தை நீ ஆட்டி வச்சு பார்க்குற. நீயும் எனக்கு உத்தரவு போட்டுட்டு தான் இருக்கிற. ஆனால் ரப்புக்குமுல் ஆளான்னு நீ சொல்கிற. நான் தான் மேலான இறைவன்னு என்னை பார்த்து சொல்கிற. அடிச்செருப்பில் நாயை உட்காந்துக்கோ, உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் நம்மளே ஓன் ஃபிரோன் தான். நம்ம எங்கத்து போய் இன்னொரு ஃபிரோனை போய் நம்ம போய் நொந்துக்க வேண்டியது. அப்போது அந்நாளில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இவர்களெல்லாம் ஒரு கேட்டகரியாக கொண்டாந்து நிப்பாட்டுவோம், ஒரே குரூப்பில் கொண்டாந்து நிப்பாட்டுவோம். அதனால தான் சொல்கிறேன்ல, ரொம்ப இன்னொரு ஆயத்து கூட குரானில் இருக்கும், நீங்களோ அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்களோ விரும்புவது போல் மறுமை நாளில் விசாரணை இருக்காது. நீ கற்பனை பண்ணிகிட்ருக்க, களிமா உன்னை காப்பாற்றிடும், உன்னுடைய தொழுகை காப்பாற்றிடும், உன்னுடைய வேஷம் காப்பாற்றிடும், நீ போட்ட ஒரு 4 காசு தர்மம் உன்னை காப்பாற்றிடும், இதெல்லாம் நம்பிட்டு நீ உக்காந்துட்டு இருக்க பாரு. இப்படி இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், யாருடைய எக்ஸாமு என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பெரிய ஜாக்பாட். புரியுதா? உங்கள் எக்ஸாம் தனி, உங்கள் எக்ஸாம் தனி, உங்கள் எக்ஸாம் தனி, உங்கள் எக்ஸாம் தனி, உன் எக்ஸாம் தனி, உன் எக்ஸாம் தனி, என் எக்ஸாம் தனி. இங்கே யாருடைய என் எக்ஸாம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் பெரிய ஆள். அது நீங்கள் அல்லாவோட சின்சியாரிட்டி ஷோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் அல்லாவுக்குமான பாண்டிங்கில் கலப்படம் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் அல்லாவுக்குமான கனெக்ஷனில் வேஷம் இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் சின்சியர், கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தெளிவு கொடுக்கலன்னு கேட்குற நிலைமையே வராது. நீங்களாக எடுத்துக்குவீங்க, இதுதான் என் வேலைன்ட்டு. அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருடைய எக்ஸாமு வேறு. ஆனால் செக்ஷன் எல்லோரும் ஒரே செக்ஷனில் தான் நிற்போம். அல்லாவுடைய ஆயாத்தை நீ புறக்கணிச்சிருக்க, அல்லாவின் மீது நீயா இட்டு கட்டிட்ட, அல்லா என்னை தப்பிக்க வச்சுருவான்னு நீயா நினச்சிக்கிட்ட. புரியுதா? நம்ம லைனில் யாரெல்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபிரௌனு, அபூ ஜஹீல், அப்துல்லா பின் உபை பின் சலூல் நயவஞ்சகன், புரியுதா? ஹாரூனு பணம் வெறி பிடிச்சவன், பிஸ்னஸ் மேன், த கிரேட் பிஸ்னஸ் மேன், பெரிய மல்டி மில்லியனியர் ஹாரூனு. ஆதம் நபியுடைய 2 மகனில் ஒரு மகனே. எவன்லாம் நம்ம பக்கத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனு, எவன்லாம் நம்ம பக்கத்தில் இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த செக்ஷன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா கொலை முயற்சின்னு இருப்பான். ஒருத்தன் சும்மா மெசேஜ் தான் அனுப்பியிருப்பான், அதுவும் கொலை முயற்சியில் வந்துடும். ஒருத்தன் கத்தியில் குத்தியிருப்பான், அதுவும் கொலை முயற்சியில் வரும். ஒருத்தன் ட்ரெயினை விட்டு தள்ள முயற்சி பண்ணியிருப்பான், அதுவும் கொலை முயற்சி வரும். வேறு இது பண்ணியிருப்பான். ஆனால் எல்லாமே அந்த 304 வந்துடும். கொலை முயற்சி அப்படின்னு மிரட்டுறது, குத்துறது, சதி திட்டம் தீட்டுவது, ஆயுதம் எடுத்தியது, அதில் அவங்க எழுதுவாங்க அந்த எஃப்ஐஆர்லாம். அதில் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பிறகு அவர்களின் மீது இருந்த குழப்பம் எனும் திரையை நாம் அகற்றிய போது எங்களின் ரப்பு அல்லாஹ் தான் நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை என்று கூறுவார்கள். இந்த இடத்துல இந்த அரபி வாசகம் எப்படி இருக்குது? சும்மா லம் தக்குன் ஃபித்னத்தும், அவர்கள் மீது இருந்த அந்த ஃபித்னாவை நாம் நீக்கிய போது. அதாவது அவங்க ஒரு குழப்பத்தில் பூமியில் இருந்தாங்க, ஒரு திரையில் அவங்க இருந்தாங்க, அவங்க அறியாமல் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அல்லது அறிஞ்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தன் இருக்கேங்கிற அந்த விஷயத்தை ஒரு திரை மூடிட்டு இருந்துருக்குது, பர்சக் ஒன்று இருந்துச்சு, அதை நீக்கிட்டேன். இந்த நீக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லா அன் ஹாலு வல்லாஹி ரப்பனா ஒமா குன்னா முஷ்ரிகீன், எங்களின் ரப்பு அல்லாஹ் தான், நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை. அப்போது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? நாங்கள் வச்சது ஷிர்கே கிடையாதுங்களே, என்னாலாம் எங்களை கொண்டு போய் முஷ்ரிக் லிஸ்ட்டில் சேர்த்திருக்க? நான் எங்கே ஷிர்க்கு வச்சேன்? ஷிர்க்கு தாங்க, நாங்கள் ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களை கொண்டு போய் முஷ்ரிக் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்கிறீங்க. இது என்ன இது அப்படிங்கிற அந்த உணர்தல் அன்றைக்கி ஏற்படும்.
நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கல, இல்லையே நாங்கள் சொன்னோமே. அல்லாஹ் ஒருத்தன் தானே சொன்னோம். தொழுகைக்கு அப்புறம் நம்ம கோரஸாக வேற கத்துறோம்ல, லா இல்லாஹ இல்லல்லாஹ். அந்த சுபு தொழுகைக்கு அப்புறமும் அசர் தொழுகைக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சுன்னத் ஜமாத்தில் எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்க கலிமா. புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ்ல யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை. ஆனால் மறுமையில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவர்கள் மீது இருந்தது எதெல்லாம் இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மறுத்து இங்கே டாவு கட்டிட்டு இருந்தோம். இங்கே நமக்கு நினைவூட்டப்படுது என்ன, ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த நினைவூட்டல் புறக்கணிச்சிடுறோம். அதான் ஷிர்க்கு கிடையாதுங்க. நாங்கள் எங்கேயும் ஷிர்க்கு வச்சோம்? அல்லா தான், அவுலியா தான், அல்லா தான், மன்னர் தான். நாங்கள் என்ன மன்னர் அல்லான்னா சொன்னோம்? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பயானில்? நாங்கள் என்ன மன்னர் அல்லான்னா சொன்னோம்? நாங்கள் என்ன அல்லா மாதிரியா நம்ப சொன்னோம்? நாங்கள் என்ன அவுலியாக்கிட்ட போய் அல்லான்னு நினச்சா போய் துவா கேட்டோம்? நாங்கள் அல்லான்னு நினச்சா ரசூல்லா மேலே மௌலூது ஊதி அதெல்லாம் பண்ணோம், இதை பண்ணோம். புரியுதா? இல்லை, இதெல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு நினச்சிருங்க. அது முஸ்லீம்களுக்கும் பொருந்தும். என்ன அன்றைக்கி என்ன இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த திரையை நாம் நீக்கணும்னு அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். தங்களை பற்றியே அவர்கள் எவ்வாறு பொய் கூறுகின்றனர் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருந்தவை அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். இப்போது இதில் நம்ம போய் விசாரணை நாளில் போய் இப்போ நிற்போம் பாருங்க. அந்த நிற்கும்போது ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் தான் கொடுக்குறான், நான் இணை வைக்கலப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? விசாரணை எதை நோக்கி போகுதுன்னு தெரியுது. இவங்க நினச்சிட்டு இருந்த விசாரணை வேற. உங்களில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். அது சரியாக இருந்தால் மற்றதெல்லாம் சரியாக இருந்துவிடும். அது சரியாக இல்லை என்றால் மற்றதெல்லாம் தவறாக இருந்துவிடும். இந்த ஹதீஸ் மோஸ்ட் பாப்புலர் வஹாபிகள் மத்தியில், தப்லீக் ஜமாத்தில். நானும் அதுதான் சொல்கிறேன். ஆமாம், தொழுகை உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஆனால் உங்கள் தொழுகை இன்னும் உங்களுடைய இணை வைப்பை காட்டலையோ, உங்களுக்கு உணர்த்தலையே, அப்போனா இன்னும் நீங்கள் தொழுலைன்னு தான் அர்த்தம். நம்பர்ஸ்னால் இருந்திருக்கு உங்கள் தொழுகையில், ஆனால் உங்களுக்கு துனியாவுடைய முகப்பத் இன்னும் போகலை விட்டு, அப்போனா நீங்கள் தொழுவலைன்னு தானே அர்த்தம். மறுமையை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. சீரியஸு தான் சொல்கிறேன். நீங்கள் சீரியஸ் முஸ்லீமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு டைம் பாஸ் முஸ்லீம், பார்ட் டைம் முஸ்லீமாக இருக்கிறீங்க. முஸ்லீம்ங்கிறது ஃபுல் டைம் ஜாப். அது இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பார்ட் டைமாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போது மறுமையில் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க முதல்ல ரியலைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? இது இல்லை, நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கற்பனை செஞ்சுட்டு இருந்தாலும் மறைஞ்சு போச்சு. அல்லாஹ் சொல்கிறாங்க, தங்களை பற்றிய அவர்கள் எவ்வாறு பொய் கூறுகின்றனர் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அல்லாவிற்கு இணையானவை என அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருந்தவை அனைத்தும் அவர்களை விட்டும் மறைந்து விடும். பூமியில் இருந்த வரைக்கும் அல்லாவுடைய வசனங்களை பொய்யாக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தவுடனே நாங்கள் எந்த காலத்தில் சிறுக்கு வச்சோன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பொய்யாக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அல்லாஹ் கன்வின்ஸ் பண்ணுவான், ஆமாம் நீ சிறுக்கு தான் வச்ச. இல்லை புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீ இப்படி பண்ணில்ல, இப்படி பண்ணும்போது இந்த கணக்கில் சிறுக்கில் வரும். என் வசனங்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு நடந்தில்ல, அதான் சிறுக்கு. நீ எதை ஃபாலோ பண்ணியோ அதான் சிறுக்கு. இல்லை இப்போ நம்ம தலைவர்கள், எங்கள் அஜரத்துகள், எங்களுடைய பெரிய பெரிய மதரசாக்கள், அவங்க எல்லோரும் இதுதான் எல்லாம் கைட் பண்ணாங்க. அப்படியா? அவங்களும் அங்கே தான் நின்றுருக்காங்க. பின்னாடி திரும்பி லைனில் திரும்பி பாரு. அடே நாசமாக போனவனே, உன் கூட சேர்ந்தாடா நான் நாசமாக போனேன். அதெல்லாம் அந்த சீன்லாம் வரும். இன்னும் ஆர்ஆஃபில் இருக்குது. இன்னும் இப்போ தானே குரானில் என்ட்ரி ஆகிருக்கோம். இனிமேல் தான், இப்போவே பயமாக இருக்கா, இனிமேல் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ தான் மக்கா சூறாவில் வந்திருக்கோம். இப்போ தான் முஷ்ரிக்குகளை டச் பண்ணி, இப்போ அது வரைக்கும் யூதர்களை சொரிஞ்சிட்டு இருந்தோம், கிறிஸ்தவர்களை சொரிஞ்சிட்டு இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ கண்ணாடி பார்க்குறோம், ஐயா இவ்வளோ அசிங்கமாக இருக்குது.
இது என்ன அப்படி சார், அது கண்ணாடி சார் அப்படின்ட்டு. கண்ணாடியா, இவ்வளோ கொடூரமாக இருக்கு. யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்டு அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உபகாரமா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறேன், பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருந்தாங்க, அல்லாஹ் எந்த ஒரு தீனும் இறக்கி வைக்கவில்லை, அது நம்ம மேலே கடமையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் பற்றி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுமையில் முதல் பல்ட்டி இவங்க தான். அல்லாஹ் கேட்குறான், ஏன்டா என்னை கலாய்க்கிறான் பாரு அல்லாஹ், ஏன்டா இங்கே தான் இப்படி பண்ணிருந்தீங்க, என்ன இங்கே வந்த ஒன்றுமா இங்கே வந்தால் உங்களை நீங்களே பொய்யாக்கிக்கிறீங்களா? இப்போ இன்றைக்கி நம்மளுடைய நிலைப்பாடு அப்போ நினச்சி பாருங்கள். நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருந்ததா இல்லையா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் திரும்பி வர வேண்டும்? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, தெளிவாயிரும் எல்லாம். மெயின் சப்ஜெக்டே தீனில் தான். அல்லாஹ் வந்து எதில் குற்றம் பிடிப்பான்? தீனில் தான் குற்றம் பிடிப்பான். அப்போ தீன் எதுங்கிறது அன்னைக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிரும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் எந்த சப்ஜெக்டில் கொடுக்குறாங்கிறது கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து மாற்றி புரிய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே ஒத்துக்குவாங்க, ஆமாம் நாங்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நபியே, உமக்கு கட்டுப்படுகிறவர்களைப் போல பாவனை செய்து நீர் கூறுவதை கேட்க உமக்கு செவிசாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு. எனினும் அவர்கள் தம் தீய செயல்களின் காரணமாக அதை விளங்கிக் கொள்ளாதிருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டையும் நாம் ஏற்படுத்திவிட்டோம். ஆகவே இவர்கள் சத்தியத்திற்குரிய அத்தாட்சிகள் அனைத்தும் தெளிவாக கண்டபோதிலும் அவற்றை அவர்கள் ஒரு சிறிதும் நம்பவே மாட்டார்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வந்த போதிலும் உம்முடன் தர்க்கித்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளை தவிர வேறில்லை என்றே இந்த நிராகரிப்பாளர்கள் கூறுவார்கள். இப்போ பெருசாக அல்லாஹ் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது வந்து மக்கால நடந்த ஒரு விஷயம். எப்படி வந்து யூதர்கள் வந்து ரசூலுல்லாவுடைய சபைக்கு வந்து காலையில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நைட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களோ, இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணல. இவங்க வேறு ஐட்டம். ஏன்னா இவங்க ஆளுங்க வேறு இல்லையா? அப்போ இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நபியே, உமக்கு செவி சாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு. அப்போ ரசூலுல்லா அந்த காபத்துல்லாட்ட போய் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, அந்த உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு, ஹஜ்ஜுக்கு வரவங்களுக்கு குர்ஆன் ஓதி அவங்களுக்கு தாவா அழைப்பு பணி செய்யும்போது இவங்களும் சரிசமமாக நின்று கேட்பாங்க. அந்த உமர் சீரீஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், சோஹைல் பின் அம்ர் அவங்களாம் உட்காந்துட்ருப்பாங்க, அவங்களும் நின்றுட்டுருப்பாங்க. இவர் சொல்கிறத கேட்காதீங்க, இவர் எங்கள் ஊருக்காரர் தான், இவர் பைத்தியம் ஆயிட்டார், அப்படி இப்படி கண்டதாக பேசுவானுங்க. என்ன அப்போ இவங்களும் வந்து அந்த ரசூல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் இவங்களும் கம்முன்னு நின்று இப்போ கேட்டுட்ருப்பாங்க. என்ன அப்போ ஃபுல்லாக அவங்க உட்காந்து கேட்டுட்டு சபையில் நின்றுட்டு இருக்கும்போது என்ன மெசேஜ் மக்களுக்கு போகும்? ஒருத்தர் ஒரு ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாருங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டு அவர் வைக்கவே இல்லை. வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே பழி போட்டிங்கன்னு வச்சுங்க, மக்கள் என்னம்பா, எப்பா அவர் என்ன சொன்னார்னே உனக்கு தெரியல, அதுக்குள்ளே வந்து முழுசாக கேட்டுட்டு நீ அவருக்கு பதில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு இவனுக்கு முழுசாக கேட்குறானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது ரசூல்லா பேசுகிறாங்க, வெளியூர்காரங்களும் அந்த லெக்சரை கேட்குறாங்க, இவர்களும் கேட்குறாங்க. அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே வந்து முன் வர மாட்டாங்க. அந்த சத்தியத்தை ஏற்கிறதுல முதல் ஆளாக நான் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க.
பக்கத்தில் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் நின்றுட்டுருக்காங்களே, குறைஷி தலைவர்கள், இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பார்ப்பாங்க. பார்த்தோன்னா வெயிட் இல்லைப்பா, இன்னும் தலையும் இல்லை வாழும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை அனுப்பப்பட்டிருக்காரு, வானத்திலேருந்து வந்திருக்கணும், இங்கே நம்ம கூட இருந்துட்டு வாய்ப்பில்லை, பாசிபிலிட்டிஸ் இல்லை, இது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு. வேதம்னா எப்படி வரணும்? வேதம்னா என்ன? தௌராத் பார்த்துருக்கீங்களா? புக்காக இருக்குல்ல, இவர் வேதம் வச்சுருக்காரா? பேப்பர் ஏதாவது வச்சுருக்காரா? இவருக்கு அப்படியே பேப்பர் வச்சுருந்தா மட்டும் இவருக்கு படிக்க தெரியுமா? என்ன இவர் செல்வமில் பொண்டாட்டி சம்பாதிச்சதில் ஏதோ ஊருக்குள்ளே அதில் தர்மம் செஞ்சிட்டார், அடுத்தவங்க காசு எடுத்து தர்மம் பண்ணிட்டார், அது ஒரு பெரிய விஷயமா? நம்மளால் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. புரியுதா? அது மதிப்பும் கிடையாது குறைஷிகள் மத்தியில். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டோன்னா மக்களுடைய மனசில் எவ்வளோ பெரிய வசுவாசம் ஏற்படும். அபூஜையிலும் உட்காந்து அக்கறையாக கேட்குறான்னா எப்படி ஒரு இம்பேக்ட் ஏற்படும். அப்போது அதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். அவங்க கேட்குறாங்கல்ல, எப்போவாவது அவங்க உள்ளத்தில் அது வேலை செஞ்சுருமா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அதை சொல்கிறான். இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கேட்டாங்க இல்லையா, அப்போ நான் அவங்க காது மேலே திரையை போட்டுட்டேன். செவிசாய்ப்பவர்களும் அவர்கள் உண்டு, எனினும் அவர்கள் அதை விளங்கி கொள்ளாமல் இருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களில் திரைகளையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தன்மையையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து அவங்க அவ்வளோ ஆர்வமாக அவங்க பேசுகிற அந்த விஷயமும் அவங்க ஹார்ட்டை போய் டச் பண்ணாத மாதிரி நான் பண்ணிட்டேன், அவங்க காதுக்குள்ளே போய் ரீச் ஆகாத மாதிரி நானே பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? இவனுங்க கிளம்பி வந்தானுங்க பார்த்தியா வீட்டிலேருந்து, அப்போவே இந்த பர்பஸோடு தான் அவனுங்க வந்தானுங்க. அதனால் நான் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டேன், எவன் சத்தியத்துக்கு வந்தாலும் இவன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இவனுக்கு லாக்கு, இன்னொரு பக்கம் இந்த பொதுமக்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் ஒரு ஆப்பு. என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, நீ ஏன் திரும்பி பார்க்குற? ரசூலுல்லாஹ் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீ ஏன் கேட்ட? எக்ஸாம் நீ தான்டா எழுதணும், உன் எக்ஸாம் நீ தான் எழுதணும். கொஸ்டின் பேப்பர் எடுத்து இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்தவன்ட்ட, தம்பி இந்த 4 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, இந்தியாவின் தலைநகரம் என்னவா இருக்கலாம், பக்கத்தில் பேசுகிறவனுக்கு அனுமதி இருக்கா? எக்ஸாம் ஹாலில் இன்றைக்கி இருக்கா? நீட் எக்ஸாமில் இருக்கா? பப்ளிக் எக்ஸாம் விடுங்க, சுண்டக்கா லோக்கல் இந்த டேர்ம் எக்ஸாம்லேயே கிடையாது. காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வுலேயே பர்மிஷன் இருக்கா? டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதுங்கன்ட்டு. நீ உன் இடத்துல இருக்கணும், நீ உன் இடத்துல இருக்கணும், நீ உன் இடத்துல இருக்கணும், நீ இடத்துல எக்ஸாம் எழுதணும். அதே தானே இங்கே. நான் சொல்கிறது சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலைங்க, அதுக்கப்புறம் போய் எங்கள் ஜமாத் தலைவர்கிட்ட போய் கேட்டேன்னா போட்டார் பாருங்க ஒரு வசுவாசு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவாச்சு. என்ன உன்னையாவும் போய் கேட்க சொன்னா? நீ போய் 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட துவா கேட்டிருந்தீங்கன்னா அல்லாஹ் வழி காமிச்சிருப்பான். எல்லாம் இப்படி ஒரு பிரச்சாரம் கேள்விப்பட்டேன், கேட்டால் எனக்கு மனசில் தடுமாற்றம் வருது, இறைவா நீ எனக்கு நேர் வழி காட்டுறன்னு 2 ரக்காத் துவா கேட்டிருந்தேன்னா அல்லாட்ட போய் ஓடி போயிருந்தீங்கன்னா அல்லாஹ் உனக்கு வழி காமிச்சிருப்பான். நீ ஓடி போனது உன் எஜமானன்ட்ட. அப்போ உன் எஜமானன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஆல்ரெடி காதில் எல்லாம் ரிவிட் வச்சுருக்கான், அவனுக்கு உள்ளத்தில் திரையை போட்டு வச்சுருக்கான். அவங்ககிட்ட போய் உன்னை யார் கேட்க சொன்னா? புரியுதா இல்லையா? அப்போது இவங்களுக்கும் எக்ஸாமு, இப்படி திரை போடப்பட்டதால் அவங்களுக்கும் எக்ஸாமு. இப்போ இதிலே பாருங்கள், இப்போ இந்த இதிலே நீங்கள் இன்னொன்றும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதே கேரக்டர் தான் இன்றைக்கும் நமக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஹக்கு யாராக இருக்கட்டும், நான் பேசுகிறேன் அல்லது இன்னொருத்தர் பேசுகிறாரு, அல்லது மௌலானா மௌதூதி பேசுகிறாரு, இஸ்ரார் அஹமது பேசுகிறாரு, அல்லாமா இக்பால் பேசுகிறாரு, யார் வேணாலும் பேசட்டும், இவங்க எல்லாருடைய எழுத்துக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த பாத்திலில் இருந்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மறுப்பு கொடுத்துருப்பாங்க, கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா மௌலானா மௌதூதியுடைய கிலாஃபத் முலுக்கியத்துக்கு மறுப்பு எழுதப்படுது. அந்த மறுப்பு கொடுத்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புக்கை படித்து தான் அப்போ அதோடைய ரெஃபரன்ஸு காமிச்சு போடுவாங்க. இப்போ எனக்கும் ரெஃபரன்ஸு காமிச்சு தானே போட்டாங்க. மறுப்பு ஒருத்தர் கொடுத்தார்ல,
உட்காந்து இத்தனை 10 பக்கத்துக்கு. அப்போ மக்கள் மத்தியில் என்ன ஏற்படும்? இவர் ஒன்றும் தெரியாமல் பேசலை, இவர் ஒன்றும் பார்க்காம பேசலை. பார்க்காம நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வந்து அரபி தெரியாத ஒருத்தன் பெனாத்திட்டுக்கிறான்ப்பா, அதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டாந்து எங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அவன்லாம் அவ்வளோ வருத்து கிடையாது, அவனை கண்டுக்காமல் விடுங்க பாரு ஒன்றும் ஆகாதுன்னு. ஏயோ கண்டுக்காமல் விட்ட ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சோம். ஆனால் டெவலப் ஆகுது, இது வால்யூம் மாறுது. அது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்க. ஒருத்தரும் கேட்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேட்டிங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கணக்கு காமிக்கிறது அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்க்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்னா இல்லையா, என் முன்னாடி இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினேன்னா இல்லையாங்கிறது மட்டும்தான் என் எக்ஸாமு. இதுதான் எனக்கு. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் பேசி தான் ஆகணும், கொடுக்கலனாலும் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. நான் மாட்டிக்குவேன் அல்லாட்ட. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன, அப்போ அந்த மறுப்பு கொடுக்குறவங்க வார்த்தைக்கு வார்த்தை இது போடும்போது அது என்ன மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, அவன் என்னுடைய பயானை பார்க்கவே மாட்டான், ஃபுல்லாக பார்க்க மாட்டான். மறுப்பு கொடுத்தாங்களா அதை மட்டும்தான் பார்த்துருப்பான். அவங்ககிட்டலாம் போய் கீழே கேட்டு, ஏங்க இந்த கர்பலாவுக்கு மறுப்பு வந்திருக்குதே, அந்த மறுப்பை பார்த்தீங்களே, கர்பலாவை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, நான் எதுக்குங்க பார்க்கணும், எங்கள் தலைவர் நாங்கள் எங்கள் மூளையை தேவையில்லாமல் செலவு பண்ணோம், எங்களுக்கு ஆர்சிபியா சிஎஸ்கே வாங்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. விராட் கோலி போயிட்டார் டெஸ்ட்டிலேருந்து, அவருடைய இடத்த யார் ஃபில் பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ தளபதியோட இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்த தளபதி யாருன்னு தெரிய மாட்டேங்குது, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், ஒரே குழப்பமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு நாங்களாம் அந்த பிரச்சனையில் சின்சியராக இருக்கிறோம். இது நம்ம சார்பாக இவர் சிந்திப்பார் எப்படி? நாங்கள்லாம் மூளையை சேர்ந்து வந்து அவர்கிட்ட வாடகை விட்டோம், அவர் ஆய்வு பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், அவர் சொன்னால் நாங்கள் டைரெக்டாக வந்து பழம் மட்டும் உரித்து நாங்கள் அப்படியே எசன்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ எடுத்துக்குங்க, தெரியும் மறுமையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஃபித்னா பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் இருக்குது பாருங்க, புரியுதா? அல்லாமா இக்பாலை கவனமாக கேட்பாங்க, மறுப்பு கொடுப்பாங்க. மௌலானா மௌதூதியை கவனமாக கேட்பாங்க, மறுப்பு கொடுப்பாங்க. இஸ்ரார் அஹமதுடைய இதை வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க, மறுப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்கள் பேசுனீங்கனாலும் நாளைக்கு இதுதான் நடக்கும். என்ன அது வந்து அல்லாஹ் இந்த திரை போடுறதும் இருக்குது பாருங்க. இந்த மறுப்பு கொடுக்கும்போது உட்காந்து கேட்குறாங்கல்ல, அப்போ அது பார்க்கத்தானே செய்கிறாங்க, புரியுதா இல்லையா? அவங்க சொல்கிறது உண்மை தானே. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஏன் இவங்களுக்கு திரை போட்டான், அதுவும் இருக்கணும்ல, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன் அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கலாம்ல, அதாவது ஹக்கை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம்ல. ஏன் அல்லாஹ் ஏன் மூடுறான்? அதான் இன்னும் சாகலைல்ல, சாகிற வரைக்கும் மரணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவங்க செத்துட்டாங்க, பிணம். அதனால தான் சொல்கிறேன், அவங்களாம் பிணங்கள், சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகள். அது உயிர் இல்லை. அந்த மரத்துக்கு உயிர் இருக்கா? அறுத்து போட்ட மரத்துக்கு உயிர் இருக்கா? அதுவும் கட்டை தான், இதுவும் கட்டை தான். ஆனால் இந்த கட்டை வேலைக்காகாத கட்டை, சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டை. அந்த மாதிரி தான் அல்லாஹ் இவங்க செத்து நிறைய நாள் ஆச்சு. ஏன்னா நபி லைவ்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க, அப்போ டக்குன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. யாரு? அபூஜஹில், இந்த ஃபிரௌனு, இந்த ஹாரூன், இவங்கெல்லாம் என்ன உணர்ந்துட்டாங்க தெரியுமா? இது ஹக்குன்னு அப்போவே உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டு ஆஹா நம்ம பதவி போயிடும், ரைட்டு, இவர் நம்ம அடிமடியில் கை வைக்கிறாரு. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஷாக் ஆகுறாங்க. இப்போ பீடி கம்பெனி முதலாளி ஒருத்தர் உட்காந்து என் பையன் கேட்குறாரு, பீடி ஹராமு அப்படிங்கிறது அவருக்கு உணர்ந்துருச்சு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுவார் அவர்? சரி நீங்கள் கேட்டுருங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்கும், அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் கிளம்பி போகிறேன் பாரு. அதுக்கப்புறம் அவர் காதில் 100 தடவை பீடி ஹராமுன்னு போட்டாலும் அவர் தான் புரிஞ்சு போச்ச முதல்லையே தெளிவாக இது ஹராமுன்ட்டு தெரிஞ்சுட்டு தான் அந்த தொழில் செஞ்சிட்ருக்காரு. இன்னொரு பிரான்ச் போடலாமான்ட்டு பேசிகிட்டு இருக்க பிளான் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு கடையெல்லாம் பார்த்து ஒயிட் வாஷ் போயிட்டுருக்குது. அந்த டைமில் உட்காந்துட்டு நீ வந்து தொழிலை விட்டுட்டு வானா, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி கிளியர் ஆனதுக்கப்புறமும் அதில் தொடரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த டைமில் இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது லாங் டைம் எடுத்துக்குவோம் அல்லாஹ் இந்த சீல் வைக்கிறது. அந்த ப்ராசஸ் வந்து சூரத்து பக்ராவில் எடுத்தோடனே அதான் கிளாஸை எப்போ சீல் வைக்கப்படும், இந்த மின்னல், இந்த நெருப்பு, இந்த நயவஞ்சகத்துடைய அந்த இது இருக்குது பாருங்க, நாம் விரும்பி இருந்தால் இவர்களுடைய பார்வைகளை நீக்கியிருப்போம்.
ஒரு கேட்டகரி நான் இந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன், 2வது கேட்டகரி கொஞ்ச நாளுக்கு விட்டு வச்சுருக்கேன், 3வது கேட்டகரி இதுக்காக விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அல்ல அதில் ஸ்டெப்ஸு போட்டு வச்சுருந்துருப்பான். ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த இடம் அந்த ஸ்டேஜஸ் வந்து இவங்க கடந்து வந்திருப்பாங்க. இவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க என்னன்ட்டு. ஹக்கு இது தான், ஆனால் என்னுடைய லாபம் அடிபடும். ஹக்கு இது தான், ஆனால் இவன் சொல்லி நான் கேட்கணுமா? ஹக்கு இது தான், என் மனசு அது இத்தனை நாள் செஞ்ச என்னுடைய அந்த இமேஜுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஹக்கு வெர்சஸ் இமேஜு, அந்த உணர்ச்சிகள் இருக்குது பாருங்க. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இதுக்காக தான் நான் சொல்கிறது, எப்போவுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு சொல்கிறாங்களா இல்லையா? உணர்ச்சிகள் வெர்சஸ் உண்மைகள், இந்த ரெண்டும் நம்ம முன்னாடி வரும். நாம் உண்மைகளை ஒத்துக்கொள்ளணும், உணர்ச்சிகளை தூக்கி என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுடணும். உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய கோபத்துக்கோ உங்களுடைய பெருமைக்கோ உங்களுடைய ஈகோவுக்கோ, ஈகோ டச் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் வந்து அதனால தான் தாவா செய்யும்போது எப்போ என்ன பண்ணக்கூடாது, ஈகோ டச் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ இவங்களெல்லாம் டச் பண்ணுறேன்னா இதெல்லாம் இதை முத்தி போன கேஸு, இதெல்லாம் நாள்பட்ட கேஸு. அதனால் வந்து இதெல்லாம் டச் பண்ணி தான் ஆகணும் ஈகோவை, வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க நம்மளில்ல, இவங்க பாரம்பரியமே அதுதான். இதுக்கு முன்னாடி சையத் குத்துப் முட்டாளுன்னாங்க, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து மௌலானா மௌதூதிய முட்டாளுங்கிறாங்க, இஸ்ரார் அஹமது முட்டாளுங்கிறாங்க. நான் யார் சுண்டக்கா இவங்களுக்கு? நான்லாம் யாருன்றேன்? நான்லாம் துரும்பு. இவங்க பெரிய பெரிய உண்மையாளர்களே இவங்கெல்லாம் பொய்யர்கள்னு சொல்லிட்டு வந்தவங்க, என்னை பொய்ப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு வேலையான்னா? சரியா? அப்போ அதனால தான் அந்த உணர்ச்சிகள் வெர்சஸ் உண்மைகள்னு வரும்போது அந்த உண்மைகளை வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவோம், கால்நடாயிடுவோம். அதுதான் எல்லாம் சொல்கிறான்ல இவன் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம். ஏன்னா உணர்ச்சி வெர்சஸ் உண்மைன்னு வரும்போது உணர்ச்சி எடுத்துட்டீங்கள, உணர்ச்சி மட்டும் பயன்படுத்துகிறவன் மனுஷனாக இருக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் நீ கால்நடை சமம். அப்போது அல்லாஹ் வந்து எடுத்த உடனே யாருக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிடுறதில்ல, சீல் வைக்கிறதில்ல. ஹக்கு இதுன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு தங்களுக்குள்ள அந்த ஜர்க்கு காமிச்சிக்க மாட்டாங்க. கரெக்டாக சொல்கிறான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்ப்பாங்க, எல்லோரும் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் வேணாம் அப்படிம்பாங்க. நம்ம கம்பெனிக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை அப்படியே இருந்துக்கலாம்டா, மாப்பிள்ளை நீயும் மாறக்கூடாது நானும் மாறக்கூடாது, நானும் 2 பேரும் சேர்ந்து நாசமாக போகலாம் அப்படின்னு டீல் போட்டு அப்படியே போய்ப்பாங்க. அடுத்து அல்லாஹ் இந்த 2 விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் அல்லாஹ். ஆகவே இவர்கள் சத்தியத்திற்குரிய அத்தாட்சிகள் அனைத்தையும் கண்ட போதிலும் அவற்றை அவர்கள் நம்பவே மாட்டார்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வந்த போதிலும் உம்மிடம் தர்க்கம் செய்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை என்றே நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அத்தாட்சி அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்பவே மாட்டாங்க. ஒன்று, அதே மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன்ல, கவுண்டர் கொடுப்பாங்க. கேட்குறதே ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு தான். சரியா? வந்த ஓரியாட்டம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறதே. அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு இது பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை என்று நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். அப்போது இவங்க ஒரு வியாக்கணம் கொடுப்பாங்க பாருங்கள் எல்லாருமே. இப்போ நமக்கு பார்த்து நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க தெரியுமா? என்னென்னு கொடுக்குறாங்க பேர்? ஷியா. ஏன் இவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் ஒன்றும் புது ஆள். ஏன்னா புதுசாக ஒரு கொள்கை வச்சங்கிற அந்த அளவுக்கு கூட நம்மளை வந்து புத்திசாலித்தனம்னு, அதாவது புதுசாக ஒரு விஷயத்த சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ இவன் ஒரு புத்திசாலி, இவன் புதுசாக ஒரு கொள்கையை உருவாக்கி மக்களை குழப்பிட்டான்னு சொல்லி அந்த கிரெடிட்டும் போயிடக்கூடாது. முட்டாள் தான், ஆனால் புத்திசாலியான முட்டாள்லாம் கிடையாது. அந்த காலத்திலிருந்து ஒன்று தூக்கிட்டு வந்து சொல்கிற முட்டாளுங்க. அதாவது இவங்களுடைய அந்த அறிவு திமிரு வந்து இவங்களுக்கு வெளிப்படணும். அதுதான் அதோடைய ஃபேக்ட்டு. அது மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, அந்த கேட்டுட்டு இந்த வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, இது காலங்காலமாக ஒரு கூட்டம் வச்சிட்ருக்கிற இதுதான். அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ சத்தியம்னா இந்த முட்டாள்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? சத்தியம்னா என்ன தெரியுமா? புதுசாக இருக்கணும். எப்படி? அப்போ சத்தியம்னா புதுசாக இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி அந்த ஆர்குமெண்ட் வச்சுருக்கவே கூடாதா? பழசாக இருந்துச்சுன்னா அது சத்தியம் கிடையாதா? ஓல்டு வந்து சத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, புதுசாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால தானே புதுசாக எல்லா கருமத்தையும் எல்லா இசங்களையும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் பொருளாதார விஷயங்களில் மாற்றிக்கிட்டீங்க, சிட்டிசன்ஷிப்பில் மாற்றிக்கிட்டீங்க,
எல்லாத்தையுமே அந்த புதுசு தானே நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. பழசு சொல்லி இன்றைக்கி வந்து களிமா அடிப்படையில் ஒரு சிட்டிசன்ஷிப் உருவாக்குனா இப்போ இது பழசு. இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும் கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நூற்றுக்கணக்கில் காமிப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா. புரியுதா? அப்போது இவங்க சத்தியம் அசத்தியத்திற்கு வச்சிருக்கிற அளவுகோல் என்ன? இது பழசுங்க, புதுசாக ஏதாவது சொன்னால் பரவாயில்லைங்க, இவங்க வச்சிருக்கிற ஆர்குமெண்ட்டு. அப்போது இது எந்த அளவுக்கு இது இருக்குது பாருங்கள். இதே ஆர்குமெண்ட் தானே இப்போ நம்மளும் வைக்கிறாங்க. மௌலானா மௌதூதி சொல்லும்போது என்னம்பாங்க, இதில் என்ன கூத்துனா ரெண்டுமே வைப்பாங்க. நமக்கு புதுசாக சொல்கிறான்னு சொல்லுவாங்க, பழசு தாங்க இதுன்னு சொல்லுவாங்க. பேர் வச்சிருக்கிறது ஷியா. ஷியா புதுசாக இல்லை, ஆனால் நான் சொல்கிறது புதுசு. அது எப்படி ஒரே நேரத்தில் புதுசாகவும் நாங்கள் இருக்கிறோம், பழசாகவும் நாங்கள் இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்த அப்துல்லா இப்னு சபா எனக்கு தலைவன், ஆனால் நான் புதுசு. நான் சொல்கிற விஷயம் புதுசு. எந்த டைமில் எதை சொல்லணும், வாய்க்கு வந்ததை அடித்து சொல்கிறது. புதுசுன்னு சொன்னால் மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்களா? புதுசுன்றது. பழசுன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆவாங்களா? பழசுன்னு சொல்கிறது. அவர்கள் மற்றவர்களையும் இதில் இருந்து தடுத்து தாங்களும் இதை விட்டு வெருண்டோடுவார்கள். இதனால் இவர்கள் தங்களையே நாசமாக்கி கொள்கிறார்கள். இவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த நடுவில் வந்து நிற்கிறது, அந்த மீடியா, அந்த மக்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி இந்த களத்தில் வந்து ஹக்குக்கு எதிராக செயல்படுறது. இந்த மாதிரி இந்த போக்கு வந்து என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மக்களுக்கும் இவங்க தடையாக இருக்கிறாங்க சத்தியத்தை விளங்குறதுக்கு. உதாரணத்துக்கு வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம், நான் என் ஒப்பீனியன் ஏன் நீ கேட்குற, நீ ஆச்சு அவராச்சு, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னா வேலை முடிஞ்சுது. குறைந்தபட்சம் இவங்க வழிகாட்டில் அவங்களுக்கு பங்கு இல்லாமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான், அவர் இப்படி தாங்க பேசிகிட்டு இருப்பார், யாராவது நாங்கள் போனோமா பார்த்தீங்களா, அவர் 10 வருஷமாக சொல்லிட்டு தாங்க இருக்கிறாரு, சும்மா ஒரு 10 பேர் 20 பேரை வச்சுக்கிட்டு பாரசீகத்தை ஜெயிக்க போகிறாராம், கிஸ்ராவை ஜெயிக்க போகிறாராம், நினச்சாலே சிரிப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஜோக்கராக தெரிக்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் வந்து மக்களையும் தடுக்கிறார்கள், தாங்களும் இதில் செல்லாமல் வெருண்டோடுகிறார்கள், இவர்கள் தங்களையே நாசமாக்கி கொள்கிறார்கள். இதே போக்கு பார்த்திங்கன்னா பனி இஸ்ராயல்கள்கிட்டையும் இருக்கும். இதே கேரக்டரு பனி இஸ்ராயல்கள் வரும்ல, பைபிள்லையும் வரும் பாருங்கள். சொர்க்கத்தின் வாசலில் நீங்கள் அமர்ந்து கொள்கிறீர்கள், நீங்களும் பிரவேசிப்பதில்லை, மக்களையும் பிரவேசிக்க விடுவதும் இல்லை. இந்த சொர்க்கத்தோட நேரான பாதையில் வந்து உக்காந்துக்கிட்டு உள்ளே விடுறதும் இல்லை, அடுத்தவங்களையும் விடுறதில்லை. இதுதான் இன்றைக்கி இவங்களுடைய போக்கும். மௌலானா மௌதூதி நீங்கள் படிக்காதீங்க, நாங்கள் படித்து சொல்கிறத நீங்கள் கேளுங்க. புரியுதா? அதே மாதிரி தான் இப்போ நாம் ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறோம், ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மை பொய்ன்னு தீர்மானிக்கிறதா இருந்தால் அது நீங்கள் மட்டும்தான் தனியாக இருந்து தீர்மானிக்கணும். உங்கள் எக்ஸாம் நீங்கள் தான் எழுதணும். உங்களுக்கு உதவி தேவைப்படுறதா இருந்தால் அல்லாட்ட உதவி கேளுங்க. அதை விட்டுட்டு மனிதர்களுடைய உதவியை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களை விட வழிகட்டவர் வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை. நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது, நபியே நீர் அவர்களை பார்த்தால் நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே, அவ்வாறு செல்லும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தால் எங்கள் இறைவனின் வசனங்களை நாங்கள் பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் புலம்புவார்கள். அங்கே மறுமையில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே, மறுபடியும் அங்கே போயிருக்கணுமே, நாங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களாக இருப்போமே. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்னைக்கு அந்த காட்சியை இப்போவே அல்லாஹ் படம் பிடிச்சி காட்டுறான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டது தெரியுமா? உளமாற சொல்கிற ஸ்டேட்மெண்ட். ஆஹா, துனியாவுடைய வாழ்க்கை இவ்வளோதான் ஆயிடுச்சு, பெரிய சோதனையில் நாங்களே மாட்டிக்கிட்டோமே, ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு, இப்படி ஆயிட்டோமே. இப்போ என்ன அந்த இடத்துல இப்போ இமேஜ் விட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த கௌரவம், அந்த தொழில் தர்மம், அந்த ஜமாத் தர்மம், அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ இதை தான் இங்கே செய்யுங்கிறான்ல. இப்போது பொதுவாக ஹக்கு பாத்தில்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 40 வயசு வரைக்கும் ஒரு கடவுள் விஷயத்தில் ஒரு தவறான கொள்கையில் வாழ்கிறார்.
அதுதான் சரின்னு நினச்சி நிறைய பேர்கிட்ட அதை சொல்லியிருப்பார். 40வது வருஷத்தில் அவருக்கு சத்தியம் வந்து சேருது. அதுக்கப்புறம் அவர் 41வது வயசில் அவர் வேற ஒரு வாழ்வியலுக்கு திரும்பினதுக்கப்புறம் மக்கள் அந்த 40 வருஷம் அவரோட பயணம் சேர்ந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களோட அவர் வாழ்க்கையை கழிச்சிருப்பார்ல, பல விஷயங்கள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கள்ல. அப்போ அந்த டைமில் வந்து மக்கள் கேட்பாங்க இல்லையா, என்னப்பா போன வருஷம் என் கூட தண்ணி அடித்தா இன்றைக்கி வந்து தண்ணி அடிக்கிறது தப்புங்கிற, ஏன் போன வருஷம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், போன வருஷம் அறிவில்லாமல் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்துட்டான், அதனால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னம்மா, அப்போ போன வருஷம் அறிவில்லாமல் இருந்தியா, அப்போன்னா நீ கடை வச்சு அதுவும் தப்பா, நீ சம்பாரிச்சு அதுவும் தப்பா, அந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துரு. ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் நொரண்டா பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு பேசாமல் இப்படியே இருந்துடலாம், இப்படி 4 பேர் கேட்பானே அப்படின்னு வாழ்கிறது நல்லதா? அந்த இமேஜ் இங்கே அசிங்கப்படுறதை நாம் வந்து அவாய்ட் பண்ணால் அங்கே இந்த மாதிரி படணும். இதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா முஸ்லீம்கள் ஏன் வந்து இந்த சப்ஜெக்டை அவ்வளோ சீக்கிரம் உள்வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் குஃபுரில் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. அதே சமயம் நீங்கள் மற்ற சமய மக்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க 60 வயசு வரைக்கும் வேறு வாழ்க்கையில் வந்தால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் 61வது வயசில் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 60 வருஷம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறிவு இல்லாத வாழ்க்கை, முட்டாள்தனமான வாழ்க்கை, நேர்வழி இல்லாத வாழ்க்கை, இருளில் வாழ்ந்த வாழ்க்கைன்னு அவங்க வந்து ஷஹாதத் சொல்லிட்டு வரணும். ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க இல்லை? எப்படி? நீங்கள் ஒரு கொள்கையில் இருந்துட்டு இன்னொரு கொள்கைக்கு நீங்கள் திரும்ப மாட்டீங்க. நான் வழிகட்டவனாக இருந்தேன், நான் வந்து கிளாரிட்டி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து அல்லாஹ் வந்து தெளிவை கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நேர்வழியில் இருந்தீங்க, நீங்கள் பிறக்கும்போதும் நேர்வழி, நீங்கள் வாழ்ந்ததும் நேர்வழி, என்ன நாளைக்கும் நீங்கள் நேர்வழி தான். நேற்று நாளை உங்களுக்கு கிடையவே கிடையாது. நேற்று ஒரு ஸ்டாண்டு, இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு, நாளைக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது. நமக்கு பர்மனெண்ட் ஒரே ஸ்டாண்டுங்க. ஏன்னா நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி? நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட, வானத்திலேருந்து குதிக்கப்பட்டது. அதை இந்த மாதிரி இமேஜ் பார்த்துட்டு முரண்டு பிடிக்கிறாங்களே, இவங்களுக்கு தான் மறுமையில் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். ஒழுங்காக குரானை ஆய்வு பண்ணுங்க. மௌலானா மௌதூதி சொல்கிறாங்க, இஸ்ரா அஹமத் சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. குரானை ஆய்வு பண்ணுங்க, நேர்மையாக உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை சரி பாருங்கள். உங்களுக்கு யார் உங்கள் காலத்தில் வந்து தாவா செஞ்சாங்களோ, யார் உங்கள் காலத்தில் வந்து உங்களுக்கு பக்கத்தில், இப்போது நான் வந்து பேசுகிறேன், அது வந்து மக்கள்கிட்ட அப்படியே போய் சேராது, புரியுதா? அதை பார்த்துட்டு ஒருத்தர் போய் தாவா செய்வார், அவருடைய விதத்தில் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவார். அவரை அற்பமாக நினைப்பாங்க, நினச்சிட்டு என்ன இவன் ஒரு ஆளா, இவன் பேக் கடை வச்சுருக்கான், இவன்லாம் ஒரு சுண்டகா, இப்போ இவன் என்ன எங்கள் அஜரத்து வந்து 5 வருஷம் படித்து கற்றுக்காத தீனை வந்து இவன் வந்து பேகு தைச்சிட்டு துனியாவில் வேலை செஞ்சுட்டு இவன் வந்து என்கிட்ட வந்து தாவா செய்கிறானா? இவனும் நானும் ஸ்கூல்மேட்டு. இவன் துனியாவின் பக்கம் போகும்போது நான் மதரசாவின் பக்கம் போனவன், இப்போ வந்துட்டு என்னை வந்து பாடம் நடத்துகிறான் அப்படின்னு அந்த ஒரு வெத்து இமேஜுக்காக இவ்வளோ பெரிய நஷ்டத்தை வந்து வாங்க போகிறீங்களா? எல்லாம் சொல்கிறான். மாறாக இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்தது தான் அவர்களிடம் தென்பட்டது. ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு தடை செய்திருந்தவற்றின் பக்கமே மீண்டும் செல்வார்கள். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் தான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எது? இந்த கொடூரத்தை பார்க்குறாங்க. அந்த விசாரணை நாளுங்கிறது எப்படிப்பட்டது, அல்லாஹ் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறான், நரகம் எவ்வளோ கொடூரமானது, குற்றவாளிகள் எப்படி மன்னிப்பு வழங்காமல் கதற இரக்கம் இல்லாமல் நரகத்தில் வீசப்படுறாங்க. இந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இந்த சொல்கிற வார்த்தை இது. அதே நாளைக்கு உலகத்துக்கு போனால் அங்கே மறுபடியும் அந்த திரை இருக்கும், இந்த துனியாவில் திரை இருக்கும். பார்த்தா ஒன்றும் இப்போ நம்ம கனவுல பார்ப்போம், கனவுல பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுற மாதிரி ஒரு கனவு பார்ப்போம். எந்திரிச்சு ஐயோ அப்பா அப்படிம்போம். எந்திரிச்சு பார்த்தோம், தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா அச்சி கனவா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிம்மதி வந்துடும். அது மாதிரி அந்த கனவுலேருந்து மீண்டும் மறுபடியும் இங்கே வந்து இறக்கி விடப்பட்ட மாதிரி ஆயிரும்.
மறுபடியும் இங்கே வந்தவொடனே பார்த்தோன்னா, என்ன தலைவரா நல்லா இருக்கேன்னு, நான் தலைவனா அப்படியா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு. அதிலே மறுபடியும் ஜாயின் பண்ணி கண்டினியூ வருவாங்க. அது சாக்கு. அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த திரைகளை இப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த திரைகள் இருக்குது பாருங்க, அல்லாஹ்வுடைய அரசாங்கம் திரை கப்பால் இருக்குது. இந்த பூமியில் திரை ஒன்று தொங்கிட்டு இருக்கு, பர்சக் இருக்குது. இந்த திரையை நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். ஹக்கு எது தெரிஞ்சது நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். அதனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், மீண்டும் இவங்க திரும்பி போனால் கூட அதே நிலையை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா திரை இருக்கும். மேலும் இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை, ஆகவே இறந்த பின் நாம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஏன் இந்த நிலைமை அப்படின்னா, இந்த உலகத்தில் இவங்க வாழும்போது எப்படி இருந்தாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை, இது நாம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த இடத்துல முஸ்லீம்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் தான் இப்படி சொல்கிறது இல்லையே அப்படின்ட்டு. புரியுதா? அப்போது இந்த இடத்துல எப்படிப்பட்டவங்கன்னா, இது நீங்கள் வாயால் நிராகரிக்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் நாம் செய்ய மாட்டோம், ஆனால் செயலால் நாம் நிராகரிக்கிறவங்க தான். தொழுகை, உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்குவோம். தொழுகை நம்மளை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், அதுக்கு பதிலாக நமக்கு நரகம் இருக்குன்னு முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மறுமை நாள் இருக்குங்கிறதும் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை முஸ்லீம்கள் இன்றைக்கி தொழுகிறாங்க? எத்தனை முஸ்லீம் தொழுகிறாங்க? அப்போனா என்ன அர்த்தம், என்ன மீனிங், என்ன உங்களுடைய செயலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறுமைன்னு ஒன்று வரப்போகிறது கிடையாது. எனக்கு எதுக்கு நரகம் வரப்போகுது, நான் எதுக்கு நரகத்துக்கு போக போகிறேன்? அப்படியே எந்திரிச்சாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கோம், ஒரு 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 டீல் பேசுவோம் அல்லாஹ்கிட்ட. என்ன அல்லாஹ், என்ன நீ 5 நேரம் தொழுது சொல்லிட்ட பார், நீ கஷ்டமான வேலையை சொன்ன, எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்னு பாரு, 5% பேர் தான், 95% பேர் தொழுவில். அப்போனா என்ன அர்த்தம், யூ ஆர் ராங், எங்களால் முடியாத ஒரு பணியை எங்கள் மேலே நீ திணிச்சிருக்க. அதனால் நீ என்ன பண்ணு, நீ தப்ப ஒத்துக்கோ. எப்படி, நீ தப்ப ஒத்துக்கோ, நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம், நரகத்தில் போடுற வேலையெல்லாம் வேண்டாம், நாங்கள் பெரிய கூட்டம் அப்படின்னு நீங்கள் அதான் இதெல்லாம் தான் அதோடைய சப்கான்ஷியஸ் மெசேஜ். ஏப்பா தொழுவாமல் இருக்கிற அப்படின்னா, அவனை நிறுத்தி வச்சு நெக்ஸ்ட்டு கேள்வி கேளுங்க பாருங்க, அவன் வாயிலேருந்து கிளறிட்டே இருக்கும் பாருங்க வரும். ஏன்டா தொழுவுறது இல்லை, இல்லைங்க தொழுவுறீங்க டைம் ஆகுதுங்க, சரிப்பா டைம் இல்லைன்னு தொழுவுல, சரி மறுமையில் போனால் என்ன பண்ணும், அதெல்லாம் பார்த்துக்கலாங்க போங்க. டேய் என்ன பண்ணுவோம் அது சொல்கிறா, ஏன் நான் மட்டுமா தொழுவாமல் இருக்கேன், எத்தனை பேர் தொழுவாமல் இருக்காங்க? அப்போனா என்ன அர்த்தம், ஒரு வழி இருக்கும் அப்பா, புரியுதா? எத்தனை பேர் தூக்கி நரகத்தில் போட்டுருவான்ல, எல்லாரையும் போட்டுற முடியுமா? நரகத்தோட நெருப்பு அணைஞ்சிடாது. என்ன நினச்சிட்டு எங்களையெல்லாம் போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க நீங்கள் 5 பேர் மட்டும் தொழுதுட்டிங்கன்னா முடிஞ்சிருமா? சொர்க்கம் திறந்து விடப்பட்டுரும், நரகம் திறந்து விடப்பட்டு நீங்கள் 5 பேர் இப்படி போயிடுவீங்க, நாங்கள் 95 பேர் இப்படி போயிடுவோமா? கேட்டிங்கன்னு வைங்க, எவ்வளோ பெரிய காஃபிருங்கிறது வாயிலேருந்து வந்துடும். ஸ்டேட்மெண்ட்டாக வேணும்னா ஒவ்வொரு தொழுகை போகாதவங்களையும் கூப்பிட்டு, ஒரு நேர தொழுகை விட்டால் கூட அவங்க கூப்பிட்டு கேளுங்க பாருங்கள், அதுக்கு இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேளுங்க பாருங்கள், சொல்லிடுவோம். கடைசியாக இங்கே தான் நிற்பான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வுலகில் நாம் வாழ்வதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. பாடா இருக்கிற ஒரு லைஃப்பை அதை போய் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ போயிட்டு போவியான், இருக்கிறதே சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போவியான். அதில் இந்த கேட்டகிரி, இந்த மறுமை நம்பாதவங்களை பொறுத்த வரைக்கும் பல கேட்டகிரி இருக்குது. அல்லாவை நம்பாதவருவன் ஒரு கேட்டகிரி, அல்லாவை நம்பி மறுமையை நம்பாதவன் ஒரு கேட்டகிரி, அல்லாவையும் மறுமையும் நம்பி நபியை நம்பாதவங்க ஒரு கேட்டகிரி. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. அல்லாவையும் மறுமையையும் நபிமார்களையும் நம்பி நபிக்கு உதவி செய்யாத கூட்டமும் இருக்குது. அந்த நபிக்கு உதவி செய்யல, அவனையும் மறுமையும் நம்பலைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த குர்ஆன் வசனம் இருக்குல்ல, இந்த நபிக்கு நான் ஒரு உதவி செஞ்சிருக்க கூடாதா,
ஐயையோ அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்துருக்க கூடாதா, அல்லாவுக்கு உதவி செய்திருக்க கூடாதா, அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்திருக்கக்கூடாது, அல்லாவுடைய தீன் பலமாக இருந்ததுன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வகையில் உதவி செய்ய போகிறீங்க? நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டீங்க, அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? புரியுதா இல்லையா? உங்கள் வீட்டு இப்போ லைன் வீடுன்னு வச்சுக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறது 4 குடம், தண்ணி வந்துருச்சுன்னு கூப்பிட்றான், நீங்கள் ரியாக்ட் பண்ணல. அப்போனா மீனிங் என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டுக்கு தண்ணி தேவையில்லைங்க, ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தானே மீனிங்கு. அதுதானே மீனிங்கு. அப்போ நீங்கள் நம்பலை அப்படிங்கிறது தான் இது மீனிங்கு கொண்டு போய் போகும். புரியுதா? இவ்வாறு கூறும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தங்கள் இறைவனுக்கு முன் நிறுத்தப்படும் பொழுது நபிய நீர் அவர்களை காண்பீராயின் அது சமயம் இறைவன் அவர்களை நோக்கி இது உண்மை அல்லவா என கேட்பான். அல்லாஹ் கேட்பான். இது மறுமை நாள் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள நோக்கி கேட்பான், இது உண்மை அல்லவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே உண்மைதான் என கூறுவார்கள். அதற்கு அவன், இதை நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்து கொண்டிருங்கள் என்று கூறுவான். இப்போ இதில் கண்ணால் மட்டும்தான் பார்த்து செயல்படுவேன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை இங்கே நிப்பாட்டுவான். நிப்பாட்டிட்டு நீங்கள் சொன்னீங்களா இந்த தென்னை மரத்தில் தேங்காய் தானாக வந்துச்சுன்ட்டு, அட பயப்புல நான் தாண்டா ப்ரோக்ராமரு, பாரு நான் வேணா செக் பண்ணுவோம்மா, உன் கால் ஆட்டு ஆடாது பாரு, நான் செஞ்சது என் பேச்சு தான் கேட்கும், உன் பேச்சு கேட்காது. கண்ணு இப்படி இப்படி முகத்தை திரும்பாது. பாத்தியா, அது என்னது? என் பேச்சு தான் கேட்கும், உன் பேச்சு கேட்காது. பூமியிலே நான் உனக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தேன், என்னது? கிட்னி உன் பேச்சு கேட்கல, ஹார்ட்டு உன் பேச்சு கேட்கல, லங்ஸ் உன் பேச்சு கேட்கல, பிரெயின் உன் பேச்சு கேட்கல, சிக்னல்ஸ் எல்லாம் உன் பேச்சு கேட்கல, நரம்பில் பல லட்சம் கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் உன் பேச்சு கேட்கல. தலைமுடி வளர்றது உனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, நீ ஒரு ஷேப்பில் போய் கட்டிங் பண்ணிட்டு வந்த, 5 நாளில் அது அலங்கோலம் ஆயிடுச்சு. நகம் ஷேப்பாக விட்டும் இப்படி வச்சுட்டு அது இப்போ நெயில் கட்டரில் அந்த இதெல்லாம் இருக்குது, ரம்பம் 4 நாள் கழிச்சு மறுபடியும் ட்ராவலாம். இதெல்லாம் என்னது அத்தாச்சி? இதெல்லாம் உன் கண்ட்ரோலில் இல்லை. பார்த்தியா, உனக்கு பிடிச்ச நகம் எந்த ஷேப்பில் இருக்கணுங்கிறது உன்னால் முடிவு பண்ண, உன் மண்டை எப்படி இருக்கணும்னு உன்னால் முடிவு பண்ணல. புரியுதா? உன் தோல் என்ன கலரில் இருக்கணுங்கிறது உன்னால் முடிவு பண்ண முடியல. நீ விரும்பின எதுவுமே நடக்கலை. பார்த்தா முழு ஆடு திங்கணும்னு தோணுச்சு, 4 வாய் எடுத்து போட்டால் ரொம்பிருச்சு. எதுவுமே உன் கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் நீ உன் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த. பார்த்தியா, உன்னை விட பெரிய முட்டாள் யார்ரா? அதான் எல்லாம் சொல்கிறேன். மறுமையில் நிப்பாட்டிட்டு, சரிப்பா இன்றைக்காவது ஒத்துக்குறியா இதுதான் அந்த மறுமை நாளுன்ட்டு? சத்தியம் இல்லை, இந்த இப்படி கண்ணு முன்னாடி இருப்பிட்டு கிள்ளி பார்த்துக்கோ இது ரியலாக இல்லையான்ட்டு எல்லாம் சொல்கிறேன். என்ன நக்கல் பாரு, இது உண்மை அல்லவா அப்படிமா அவன் சொல்லுவான். எங்கள் இறைவனை யார் பேசுகிறா? ஹாலு பலா ரப்பனா, எங்கள் இறைவா. உன் இறைவனா? உனக்கு தான் இறைவனே இல்லைன்னு இருந்தால் எங்கே போய் திடீர்னு வந்து ஏன் இறைவனுங்கிற? அதுவும் இந்த இடத்துல வார்த்தை என்ன இருக்குது? ரப்பு, இலாக கிடையாது. ரப்புன்னா என்ன? படைப்பவன், பராமரிப்பவன், நம்மளை வந்து கண்காணிப்பவன், நம்மளுடைய ஒவ்வொரு மூவையும் தன்னுடைய அந்த அப்சர்வேஷனில் வச்சிருக்கிறவன், இதுதான் ரப்பு. அப்போ சொல்லுவான், ரப்பு ரப்பா, அவன் வாயிலேருந்து ரப்பு கேட்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏமாந்துருவேன்னு நினச்சியா? இதை நம்பி செயல்பட்ட அந்த அடியார்களுக்கு அநியாயம் பண்ணிடுவேன்னு நினச்சியா? இங்கே வந்து ரப்புன்னு சொன்னவொன்னே அப்படியே உருகிடுவேன்னு நினச்சியா? எங்கேயாவது பயானில் கேனில் கேட்ட நான் ரஹ்மானு ரஹீமுன்ட்டு எனக்கு 100 பேர் இருக்குடா. ஜப்பாருன்னு ஒரு பேர் இருக்குது, தெரியுமில்ல? ஜப்பார்னா யார்? சர்வாதிகாரி, அடக்கி ஆள்பவன், ஜப்ரு. ரஹ்மானும் அல்லா, ஃபாசிஸ்டும் அல்லா, கொடூரமானவனும் அல்லா. அல்லாஹ் வந்து ரஹ்மானு ரஹீம் மட்டும் இல்லை, ஜப்பாரு, கஹாரு, வெறுப்பை காட்டுபவன், கோபப்படுபவன், கடுமையாக தண்டிப்பவன். குரானில் எத்தனை பேர் இருக்கு, அதையெல்லாம் யாருமே சொல்லலையா உனக்கு? வெறும் ரஹ்மான் ரஹீமுன்னு மட்டும், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், இதை மட்டும் இந்த 2 வார்த்தையை மட்டும்தான் பார்த்தியா? 98 பேரை விட்டுட்டியா? கணக்கெடுப்பதில் விரைவானவன், கடுமையாக விசாரிப்பவன்,
அனைத்தையும் அறிந்தவன், இதெல்லாம் இந்த பெயர்கள்லாம் சொல்லலையா? அதனால தான் பாருங்கள் அந்த அல் ஹஷரில் அல்லாவுடைய அந்த பெயர்கள் வரும் பாருங்கள். அல் மலிக் ஃபஸ்ட்டு பேர் அதான் வரும், மன்னன், அவனே அரசன். அல் மலிக், அல் குத்தூஸ், முத்தகப்பிர். அதெல்லாம் என்ன, ஜப்பாரு, குத்தூஸு, முத்தகப்பிர், இதெல்லாம் என்ன, எல்லாம் மிரட்டலான பெயர்கள். இப்போ அது அல்லாஹ் அது சொல்கிறான். அப்போ கண்ணால் பார்த்து மட்டும் நம்புறீங்களா? அதுக்கு நீ மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணு, இங்கே ஜட பொருளுக்கு தனி வச்சுருக்கோம். இந்த நரகத்தில் என்னப்பா இருக்குது, வெறும் கல்லுங்க. அந்த கல்லோடு சேர்த்து இவனும் கல்லாக போடு. இது மனுஷனே கிடையாது, இதுவும் கல் தான். எரிபொருள்கள் எது நரகத்துடைய? மனிதர்களும் கற்களும். ஏன் அப்படின்னா இதுவும் கல், இதுவும் கல். இது இங்கே கல் ஆயிடுச்சு, மனசு கல்லாயிருச்சு. ஸோ இந்த கல்லும் அந்த கல்லும் ஒரே இடத்துல இருக்கட்டும். இது ரெண்டும் கல், பெணம். இது மிருக லிஸ்ட்டில் கூட சேர்த்துறதில்ல. ஏன்னா மிருகங்களுக்கு வேதனையே கிடையாது. சொல்லுவான்ல, நீ மிருகம்பா, மிருகம்லாம் கிடையாது, கல். அதுலேயும் கல் பற்றி எல்லாம் சொல்லும்போது கூட சொல்கிறான், அதுலேயும் நல்ல கல் கெட்ட கல் இருக்குது. சில கல் தண்ணி வரும், பாறை தண்ணி வரும். அதில் நீ கெட்ட கல், தண்ணி வராத திடமான கல். இரும்பும் கல் தான், தெரியுமில்ல? அது எடுக்கும்போது கல் மாதிரி தான் இருக்கும். அதோடைய கோர் அயன், ரஃப் அயன் எடுத்திங்கன்னா அது கல் தான். அதில் அது ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த கல் தான் அல்லாஹ் நம்மளை மீன் பண்ணுறான். அப்போ நரகத்தில் கொண்டு போய் தூக்கி எறி. நரகத்தின் வேதனை நீங்கள் சுவைத்து கொண்டிருங்கள், டேஸ்ட் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுப்புவோம். இதோட இந்த ருக்கு முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் மற்ற வசனங்கள் பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.